ஹாய் ஆல், வெல்கம் டு ஜிகேஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 16 ஆகஸ்டோடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேற்று சுதந்திர தின விழா நடந்தது இல்லையா? ஸோ அதில் வந்து நிறைய விருதுகள் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ அந்த விருதுகள் எல்லாமே என்னென்ன விருதுகள் அப்படின்றது ஒரு சில முக்கியமான விருதுகள் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தகைசால் அவார்ட் அப்படின்றது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா KM காதர் மொய்தீன் அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? தகைசால் விருது அப்படின்றது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா KM காதர் மொய்தீன் அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான பிரைஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10 லட்சம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. சரிங்களாப்பா? ஸோ இந்த KM காதர் மொய்தீன் அப்படின்றவங்க யார் அப்படின்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் தான் வந்து இந்த KM காதர் மொய்தீன். ஸோ சிறந்த ஒரு நல்ல செயல்களுக்காக இந்த தகைசால் விருது அப்படின்றது KM காதர் மொய்தீன் அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவார்டு அப்படின்றது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா நாராயணன் அப்படின்றவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது அப்படின்றது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா நாராயணனுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த நாராயணன் அவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ISRO முன்னாள் தலைவர் தான் வந்து நாராயணன் அப்படின்றவங்க. சரிங்களா? ISRO முன்னாள் தலைவர். ஸோ இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரைஸ் அமௌண்ட் அப்படின்றது 5 லட்சம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சரிங்களா? 5 லட்சம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கல்பனா சாவ்லா அவார்ட் ஃபார் கரேஜ் அண்ட் அட்வென்ச்சர் அப்படின்றது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா துளசிமதி முருகேசன் அப்படின்றவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது அப்படின்றது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த துளசிமதி முருகேசன் அப்படின்றவங்க எந்த விளையாட்டு போட்டியை சார்ந்தவங்க அப்படின்னா இறகு பந்து போட்டி விளையாடுறாங்க. சரிங்களா? இலகு பந்து போட்டியை சார்ந்தவங்க தான் இந்த துளசிமதி முருகேசன். ஸோ இவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 5 லட்சம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் நடந்த அந்த பாரிஸ்ல நடந்த பாராலிம்பிக் போட்டியில இந்த துளசிமதி முருகேசன் பாத்தீங்க அப்படின்னா சில்வர் மெடல் வாங்கியிருப்பாங்க. அந்த ஷட்டில் கார்க் போட்டியில சில்வர் மெடல் அப்படின்றது வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவார்ட் ஃபார் தி பெஸ்ட் ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரண்ட்லி ஏபிள் அப்படின்றது எந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈகாம் வெல் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் ஃபார் தி டிஃபரண்ட்லி ஏபிள் அப்படின்ற நிறுவனத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக செயல்படும் சிறந்த நிறுவனத்துக்கான விருது அப்படின்றது எந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈகாம் வெல் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்தது. ஓகேங்களா? இந்த ஈகாம் வெல் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையம் அப்படின்றது சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைப்பு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் சோசியல் ஒர்க்கர் அவார்ட் ஃபார் இஸ் கான்ட்ரிபியூஷன் டு தி வெல்ஃபேர் ஆஃப் தி டிஃபரண்ட்லி ஏபிள் அப்படின்றது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா குணசேகரன் ஜெகதீசன் அப்படின்றவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரும்பணி ஆற்றிய சிறந்த சமூக பணியாளர் விருது அப்படின்றது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா குணசேகரன் ஜெகதீசன் அப்படின்றவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ இவங்க வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் டோர்னமெண்ட் அப்படின்றது நடந்தது. ஸோ இதுல வந்து பட்டம் வென்றது யார் அப்படின்னா வின்சென்ட் கீமர் அப்படின்றவங்க தான் பட்டம் வென்றிருக்காங்க. சரிங்களா? சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில பட்டம் வென்றவங்க யார் அப்படின்னா வின்சென்ட் கீமர் அப்படின்றவங்க. ஸோ இவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் தான் வந்து இந்த வின்சென்ட் கீமர் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி சேலஞ்சர்ஸ் பிரிவில் பட்டம் வென்றது யார் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த M பிரணேஷ் அப்படின்றவர் வாங்கியிருப்பார். ரைட்டுங்களாப்பா? சேலஞ்சர்ஸ் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னா M பிரணேஷ் அப்படின்றவர் வாங்கியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.